வணக்கம். வெல்கம் டு வேலஸ்ட்ரோங்க. நம்மளுக்கு தொழில் வேலைவாய்ப்பு அமையணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. தொழில் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொன்னாலே நம்மளோட காலப்புருஷ ராசியின் தத்துப்படி 10-11ஆம் இடம். 10-11ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு தொழில், வேலைவாய்ப்பு, கர்மஸ்தானம், லாபஸ்தானம் எல்லாமே வந்துருங்க இதில். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் கும்பராசி 10-11 இடம் காலப்புருஷ ராசியின் தத்துப்படி. அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவானை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். சனி பகவானை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு சனினாலே பாதம். அப்போ அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாங்க. அப்படி இல்லாதவங்க இல்லைங்களா, ரொம்ப வயசானவங்க கிட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம். அப்புறம் வந்துட்டு தொழிலாளர்கள், அப்புறம் வந்து கடைநிலை ஊழியர்கள், அப்புறம் ரொம்ப முடியாதவங்க டெய்லி வேஜஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாங்க. அப்புறம் ரொம்ப முடியாதவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஏதாவது ரொம்ப முடியாதவங்களுக்கு சாப்பாடு அன்னதானம் செய்யலாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சனி ஆக்டிவேஷன் ஆகும், தொழிலும் அமையும். இதெல்லாம் வந்து சனி ஆக்டிவேட் பண்ணுறது. சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா வந்து உங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணலாங்க. அப்புறம் வந்துட்டு ஏதாவது முடியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். வீட்டுக்கு தேவையான ஏதாவது அரிசி அந்த மாதிரி எல்லாம் சுக்கிரன் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகுங்க. சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பர்ஸில் வந்துட்டு மெயினாக வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இது மூணுமே ஒரு பச்சை கலர் துணியில் கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் வீக்லி ஒன்ஸ் மாற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குங்க. சரிங்களா? எப்பவுமே அதுக்கு வந்து வாசமாக இருக்கணும். சுக்கிரனாலே ரொம்ப வாசமாக இருக்கணும். அப்போ மகாலட்சுமிக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப வாசமாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த பர்ஸில் வந்து அந்த பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் கிராமம் வைக்கும்போது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அப்போ வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இது அப்போ சுக்கிரனே ஆக்டிவேட் ஆகும். சனியும் ஆக்டிவேட் ஆகி சுக்கிரனையும் ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு தொழிலும் அமைஞ்சு லாபமும் கிடைக்கும், தனவரமும் இருக்கும். நன்றி, வணக்கம்.